யூரின் இவ்வளோ நேரம் அடக்கிறதே தப்பு. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இக்னோர் பண்ணுவாங்க, செகண்ட் டைம், தேர்ட் டைம். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீமா இதுக்கு மேல நான் அடக்க முடியாத போது தான் அவங்க ரெஸ்ட் ரூமே போறாங்க. ஸோ அந்த மாதிரி ஓவரா அடக்கும் போது பெண் குழந்தைங்களுக்குலாம் நிறைய கிட்னி ஸ்டோன்றது ஸ்கூல்லயே வராங்க கம்ப்ளைண்டோட. இதோட ரேட் கொஞ்சம் அலார்மிங்காகவும் இருக்கு. ஒரு முக்கியமான காரணம், ஒரு தடவை ஸ்டோன் ஆபரேஷன் முடிச்சுட்டா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா திரும்ப வராது அப்படின்னு. பட் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா கிட்னியை பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படின்னா என்னென்ன சாப்பிடலாம்? இல்ல ஃபர்ஸ்ட் நாங்க திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்றது, பால் முட்டை சாப்பிட்றதுக்கும் கிட்னில ஸ்டோன் வரதுக்குமான அந்த ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்கு? கல் இருக்கிறவங்களும் பால் அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் கண்டிப்பா எடுத்துக்கலாம். இதுல பிரச்சனை எங்க வருதுன்னா, ஸ்கூல் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஒர்க் போகிறவங்களும் பண்ணுற பெரிய தப்பு யூரின் அடக்கிறது. இதனால அஃபெக்ட் ஆகுது கிட்னியில் ஸ்டோன், யூரின் பேசேஜில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. மீட் பண்ணலாம், பேசலாம். யூரோலஜிஸ்ட் டாக்டர் வெங்கட் சுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. இன்னைக்கு நிறைய பேருக்கு காமனாக சின்ன குழந்தைங்களுக்கு கூட வர பிரச்சனை என்னென்னா கிட்னியில் ஸ்டோன் அப்படின்றத பார்க்க முடியுது. முன்னாடிலாம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் வரும், 40க்கு அப்புறம் தான் கிட்னி ஸ்டோன் அப்படின்ற பிரச்சனையே பார்க்க முடியும். ஆனால் இன்னைக்கு சின்ன குழந்தைங்க, அதுலேயும் குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்குலாம் நிறைய கிட்னி ஸ்டோன்றது ஸ்கூல்லேயே வராங்க கம்ப்ளைண்ட்டோட. ஏன், எதனால? குழந்தைங்களுக்கு வர ஸ்டோன்ஸ் ரெண்டா கேட்டகரைஸ் பண்ணலாம். சில ப்ராப்ளம்ஸ், இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் சொல்லுவோம், சில அப்நார்மாலிட்டிஸ் அவங்க பிளட் லெவலில் இருக்கலாம். இதனால வர ஸ்டோன்ஸ் அது தனியாக வச்சுக்கலாம், ஏன்னா அது ஸ்பெசிஃபிக். பட் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு உள்ள லைஃப் ஸ்டைல், அதனால வர ஸ்டோன்ஸ் நிறையவே இருக்கு. இதோட ரேட் கொஞ்சம் அலார்மிங்காகவும் இருக்கு. ஒரு முக்கியமான காரணம் இன்னைக்குள்ள லைஃப் ஸ்டைல், ரைட்? சில்ட்ரன் ஆர் நாட் ட்ரிங்கிங் இனஃப் வாட்டர் அட் ஆல். இன்னைக்கு வீட்டில் எல்லா வீட்லேயும் தாய்மார்கள் தே சேஸ் த சில்ட்ரன், தண்ணி குடிடான்னு. எங்களுக்கும் வர பெற்றோர்கள் பார்த்தா அது ஸ்டோன் ப்ராப்ளமோ இல்லை யூரின் இன்ஃபெக்ஷனோ இல்லை என்ன யூரின் கம்ப்ளைண்ட் பார்த்தா, டாக்டர் இவன் தண்ணியே குடிக்க மாட்டான், இந்த பொண்ணு தண்ணியே குடிக்காது. இது ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ ஹைட்ரேஷன் இஸ் அ வெரி கீ ஃபேக்டர். இது ஸ்கூல் லெவல்லேருந்து இந்த ஹேபிட் வரணும். பசங்க ஸ்கூலுக்கு போனால் தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை, ப்ராபப்ளி அவங்களுக்கு அந்த ஸ்கூலில் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற அந்த ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்குது. அதுக்கான டைம் இன்டர்வலும் ப்ராப்ளி ஸ்கூலில் இனஃபாக கொடுக்கறது இல்லை. பசங்க நிறைய பேர் இருக்கும்போது போக விரும்புறது இல்லை. அந்த ரெஸ்ட் ரூமோட ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் இல்லை, கொஞ்சம் ஸ்மெல் வந்தாலே இன்றைக்கி இல்லை மாடர்ன் டே பசங்க வேண்டான்னு விரும்ப மாட்டேங்கிறாங்க. இதோட சைக்கிளாக ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணால் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? தண்ணி கம்மியாக குடிக்கணும். இது ஒரு சைக்கிள் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் ரொம்ப காமன் ரீசன்ஸாக இருக்குது இன்னைக்கு ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் ஹைட்ரேஷன், ஜங்க் ஃபுட் நீ கேட்கவே வேண்டாம். இந்தியா இஸ் பிகமிங் அன் ஒபிசிட்டி கேபிட்டல் அண்ட் பீடியாட்ரிக் ஒபிசிட்டி, அதாவது சின்ன வயசுலேயே உடல் பருமன் வருது, ரொம்ப இயல்பாக பார்க்குறோம். அது ஒரு நம்ம நல்லா குழந்தைய வளர்க்குறோம்னு நினச்சிக்கிட்டு குழந்தைங்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். அது இன்னைக்கு ஒரு பெரிய பேண்டமிக்காவே போயிட்டு இருக்கு. இப்போ ஜங்க் ஃபுட்ஸ் அப்படிங்கும்போது இது சாப்பிடவே கூடாது, குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாது, ஏன் அப்படின்னா ஸ்ட்ராங்கான ரீசன்ஸ் சொல்ல முடியுமா? இல்லைம்மா, ஜங்க் ஃபுட்ல என்ன நியூட்ரிட்டிவ் வேல்யூ நம்மளுக்கு இருக்கு? இட் இஸ் ஆல் ப்ராசஸ் ஃபுட், ஹை சோடியம் கண்டென்ட், ஓகே, ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இதெல்லாம் எந்த வகையில் நம்மளுக்கு நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆட் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஆல் திஸ் டெஃபினெட்லி ஆட்ஸ் டு அ வெரி அன்ஹெல்தி என்வாயர்மெண்ட் ஃபார் த பாடி, ரைட்? ஸோ இதனால் வர ஒபிசிட்டினால வர மெட்டபாலிக் சிண்ட்ரோம், ரைட்? ஸோ இதில் எதுவுமே ஒரு ஹெல்தி விஷயமே இல்லையே இந்த ஜங்க் ஃபுட்டில். தண்ணி இதெல்லாம் குடிக்காமல் ஜங்க் அண்ட் ப்ராசஸ் ஃபுட் விச் இஸ் ஆல் ஹை இன் சோடியம், இதெல்லாம் ஸ்டோன் ஃபார்மேஷனுக்கு ரொம்பவே ஃபேவரபிள் என்வாயர்மெண்ட்டாக உடம்புல போய் முடியும். ஜென்ரலாக மனசில் பதிய வைக்கணும் அப்படின்னா, யூரின் இவ்வளோ நேரம் அடக்கிறதே தப்பு, ஒரு டியூரேஷனில் யூரின் போயே ஆகணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? See, the earliest instance when you get the urge to pass urine, அதாவது இப்போ நம்மளுக்கு இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூவில் இருக்கோம், இப்போ எனக்கு யூரின் வரணும்னு இருக்குன்னா நான் அடக்கிறது அது பிரச்சனை கிடையாது. இந்த பசங்க அந்த சென்சேஷனை ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இக்னோர் பண்ணுவாங்க, செகண்ட் டைம், தேர்ட் டைம். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீமா இதுக்கு மேலே நான் அடக்க முடியாத போது தான் அவங்க ரெஸ்ட் ரூமே போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஓவராக அடக்கும் போது, பர்டிகுலர்லி குழந்தை பருவத்தில் அந்த ஒரு ரெகுலராக ஹேபிச்சுவலாக வரும்போது அந்த நீர்ப்பை வலுவிழந்து போகுது. ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலேயும் யூரின் அடக்கி வச்சுட்டு இருக்காரு. கரெக்ட். நீங்கள் 6 மணி நேரம் சொல்கிறீங்க. இந்த நிறைய பசங்க அவங்க பேரண்ட்ஸ்லாம் சொல்லும்போது பார்த்தா, டாக்டர் இவங்க ஒரு நாளைக்கெல்லாம் 1 இல்லை 2 தடவை தான் யூரினே போகிறா அப்படிங்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஆவரேஜாக பார்த்தோம்னா ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் அவங்க யூரினே போகிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னும் போது அது கண்டிப்பாக அவங்க அடக்கி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம நீர்ப்பை ஒரு எலாஸ்டிக் ஆர்கன், ஒரு அளவுக்கு வரைக்கும் அது விரிவடைஞ்சி சுருங்கக்கூடிய எபிலிட்டி உள்ளது. நீங்கள் அது ஒரு விரிவான ஸ்டேட்லேயே எப்பவுமே வச்சுட்டு இருந்தால் அதோட எலாஸ்டிசிட்டி போயிடும், அது ஒரு வலுவிழந்த பலூன் மாதிரி ஆகிடும். ஸோ அதோட கெப்பாசிட்டி என்லார்ஜ் ஆகும்போது அதோட ப்ரெஷர் கிட்னிஸை தாக்கும். இதை சின்ன வயசுலேருந்து ஒரு ஹேபிட்டாகவே ஆகும்போது நாளடைவில் நீர்ப்பையோட ப்ராப்ளமோ, நீர்ப்பையோட நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளமோ, இதன் பாதிப்பு கிட்னிலையும் ரொம்ப இயல்பாகவே பார்க்குறோம்.
ஸோ நம்மளோட பிளாடர் ட்ரைனிங் அண்ட் பவல் ட்ரைனிங் இது ரெண்டும் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். எந்த அளவுக்கு நீர்ப்பையும் அடக்க வைக்கக்கூடாதோ அதே மாதிரி மலச்சிக்கல் இல்லாத ஒரு ஹேபிட்டும் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த பவல் அண்ட் பிளாடர் ட்ரைனிங் கரெக்டாக இல்லாத குழந்தைங்களுக்கு கிட்னி பாதிப்பு ரொம்ப இயல்பாக பார்க்குறோம். நீங்க ரெண்டும் சொன்னீங்க, ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸ். பட் ஒரு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி ட்ரெயின் பண்றது பவுல் அண்ட் பிளாடர் கண்ட்ரோல் ட்ரைனிங் அப்படின்னு சொன்னீங்க. கரெக்ட். ஸோ இதில் பேரண்ட்ஸோட ரோல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ ஸ்கூல் அண்ட் டீச்சர்ஸ் ரோலும் இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ பேரண்ட்ஸ் லெவலில் இன்னைக்கு வந்து வாட்டர் பாட்டில் எல்லாம் ஃபேன்சியாக வாங்குறோம். அதில் வந்து மெஷரிங் அளவு இருக்குது. ஸோ அவங்க வரும்போது இந்த அளவு தண்ணி குடிச்சிருக்காங்களான்னு அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். சராசரியாக நம்ம சைல்ட்ஹுட் லெவலில் எடுத்துட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு 1 1.5 லிட்டராவது பசங்க தண்ணி குடிக்கிறாங்கன்னு பார்க்கணும். இது தண்ணியாக தான் குடிக்கணுன்றது இல்லை, ஜூஸஸ் இது எல்லாமே நம்மளுக்கு ஓகே. இப்போ ஜூஸஸ்ன்னு எடுத்துக்கும் போது இன்னைக்கு பசங்க நிறைய கார்பனேட்டட் பெவரேஜஸ் பக்கம் போயிடுறாங்க. அதை டின் ஜூஸஸ், ப்ராசஸ் ஜூஸ், கார்பனேட் பெவரேஜ் இதை பற்றி நான் பேசவே இல்லை. இது ஃப்ரெஷ் ஜூஸ் ஆர் வாட்டர் இதை வந்து கரெக்டாக குடிக்கிறாங்களா அப்படின்றது வந்து பார்க்கணும். வீட்டில் இருக்கிற சமயம் இந்த பசங்க கரெக்டாக ரெஸ்ட் ரூம் போகிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். குறிப்பாக நான் பவல் அண்ட் பிளாடர் ரொம்ப இன்டர்லிங்க்னு சொன்னேன். பசங்க காலைல எழுந்து அவங்க பவலை எம்டி பண்ணிட்டு போகிறாங்களான்னு பார்க்கணும். ஸ்கூலுக்கு அவசரமாக எழுந்துக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த மோஷன் போகிறதுக்கான அந்த ஒரு டைம் அவங்க கொடுக்கறது இல்லை. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ தட் ஆட்ஸ் டு கான்ஸ்டிபேஷன். ஸோ ஓவர் டைம் அந்த மோஷன் கல்லாகும் போது அதை வந்து இவாக்குவேட் பண்ணுறது ஒரு ப்ராப்ளம் ஆகுது. இது வந்து ஒரு சுயற்சியே ஆகுது. ஸோ திஸ் லீட்ஸ் டு கான்ஸ்டிபேஷன். ஸோ கான்ஸ்டிபேஷனும் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் வித் யூரினரி இன்ஃபெக்ஷன். எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறது இம்பார்ட்டன்ட்டோ கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பேரண்ட்ஸ் லெவலில் அவங்க பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். காலைல எழுந்தோடனே கரெக்டாக மோஷன் போயிடுறாங்களா, தண்ணி கரெக்டாக குடிக்கிறாங்களா, வீட்டில் இருக்க டைமில் வாட்டர் பாட்டில் கரெக்டாக எம்டி பண்ணிட்டு வராங்களா, இது பேரண்ட்ஸ் லெவலில். ஸ்கூல் லெவலில் நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு பீரியடுக்கும் இன்னொரு பீரியடுக்கு நடுவில் ஒரு மினிமல் பிரேக் கண்டிப்பாக கொடுக்கணும். டீச்சர்ஸும் வந்து அந்த பிரேக்கில் பசங்க தண்ணி குடிக்கிறத அவங்களே என்கரேஜ் பண்ணணும். ரெஸ்ட் ரூம்ஸ் க்ளீனாக இருக்கா அப்படின்றத இந்த மேனேஜ்மெண்ட் அண்ட் பசங்களுமே அதை என்ஷூர் பண்ணணும். எப்பவுமே வந்து யாராவது க்ளீன் பண்ணிட்டே இருக்கணுன்றது இல்லை. as a part of hygiene practices, நீ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணப்போ நீ அதை க்ளீனாக வச்சுக்கணும். அடுத்தவங்க எப்படி ரெஸ்ட் ரூம் கொடுக்கணும், நீ எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்குறியோ அப்படியே அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன மாரல் சயின்ஸ் எக்ஸசைஸ். ஸோ ரெஸ்ட் ரூம் ஹைஜீன் இது எல்லாமே பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் சில்ட்ரன்ஸ் பிளாடர் அண்ட் பவல் ஹேபிட்ஸ். டாக்டர், நம்ம சொன்ன மாதிரி முன்னாடிலாம் ரொம்ப லேட்டர் ஏஜஸில் தான் கிட்னி ஸ்டோன் அப்படின்ற பிரச்சனை பார்ப்போம். இப்போ வந்து சின்ன குழந்தைங்களுக்கே 10 வயசு 12 வயசு பிள்ளைங்களுக்கே வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பெயினை தாங்க முடியாமல் அவங்க லேசர் சர்ஜரி போகிறாங்க அந்த கிட்னி பிரேக் பண்ணுறதுக்கு. பட் அகெயின் திருப்பியும் அந்த கிட்னி ஸ்டோன் வரும்போது இந்த லேசர் சர்ஜரி கிட்னி ஸ்டோனில் இருந்தால் போகிறது அப்படிங்கிறது கரெக்டாக? உங்களோட கொஸ்டின்லேயே ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறேன். இப்போ லேசர் சர்ஜரி அப்படின்னு நீங்கள் மீன் பண்ணது சர்ஜரி இல்லாமல் ஸ்டோனை பிரேக் பண்ணது நீங்கள் மீன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் கொண்டு விரும்புகிறேன். இதில் ஆக்சுவலாக லேசர் நம்ம யூஸ் பண்றது இல்ல. ஒரு காமன் பேச்சுவார்த்தையில் அது லேசர்னு சொல்றோம். நான் லேசர்னா என்னன்றதும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி ஆபரேஷன் இல்லாமல் உடைக்கிற முறையை வந்து நம்ம லித்தோட்ரிப்சி அப்படின்னு சொல்றோம். இன்னும் கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் பேர் சொல்லணும்னா ESWL, எக்ஸ்ட்ரா கார்போரியல் ஷாக் வேவ் லித்தோட்ரிப்சி. அதாவது ஒரு வாட்டர் வேவ்ஸ் மூலமா ஒரு எக்ஸ்ரே மிஷினை வச்சு அந்த கல்லை நம்ம சின்ன சின்னதாக உடச்சி விடுறோம் எக்ஸ்ரேல. ஸோ நம்ம கிட்னில தான் எல்லா கல்லும் உருவாகுது. பெரும்பாலான கல் யூரின் அடப்பு இருந்தால் நீர்ப்பையில் உருவாகுது, அது தனியாக பார்ப்போம். பட் பெரும்பாலான கல் கிட்னி தான் உருவாகுது. இது ஒரு ஒன் வே பேசேஜ் மாதிரி கிட்னியும் நீர்ப்பையும் இணைக்கிற யூரிட்டர்ன்ற ஒரு மெல்லிசான டியூப்ல தான் இறங்கி வருது. இந்த டியூபோட அளவுகோல் பார்த்தோம்னா ஒரு 3 அதிகபட்சம் ஒரு 4 மில்லிமீட்டர் இருக்கும். இது வழியாக கல் வரணும்னா ஒரு 5 மில்லிமீட்டர் இல்லை ஒரு 6 மில்லிமீட்டர் வரைக்கும் கல் சராசரியாக வெளில வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம கிட்னியில் ஒரு 1 சென்டிமீட்டர் அந்த மாதிரி சைஸில் ஒரு ஸ்டோன் இருக்குது அப்படின்னா இது இறங்கி வரும்போது உறுதியாக அடைச்சிக்கும் இல்லையா? இது வந்து ஆப்ரேஷனில் கொண்டு போய் விடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த லித்தோட்ரிப்சி நம்ம கொடுக்குறோம். இது குழந்தைங்கள ஆரம்பித்து எல்லா ஏஜ் குரூப்ஸ்லையும் ஒரு சென்டிமீட்டர் அளவிலான கல்லுக்கு ஒரு ஐடியல் ட்ரீட்மெண்ட். இதில் நம்ம வந்து ஒரு அனஸ்தீஷியாவோ இல்லை ஆப்ரேஷன் முறையோ இது கிடையாது. இது ஒரு அவுட் பேஷண்ட் ப்ரொசீஜராக பண்ணுறோம். ஸோ இதில் கல் சின்ன சின்ன உடையும் போது நம்ம தண்ணியும் குடிக்கும் போது அதுக்கான மெடிசன்ஸ் கொடுக்கும்போது யூரினில் ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். குழந்தைங்களுக்கு இருந்தாலும் சரி பெரியவங்களுக்கு இருந்தாலும் சரி ஸ்டோன் ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ணுறது ஸ்டோனோட சைஸ் தான். முக்கியமான ஃபேக்டர் வந்து ஸ்டோனோட சைஸ் தான். இப்போ நான் சொன்ன மாதிரி 1 சென்டிமீட்டர் அது 8 மில்லிமீட்டர்லேருந்து 1 சென்டிமீட்டர் இருக்குன்னா இந்த லித்தோட்ரிப்சி கொடுக்கலாம். 1லேருந்து 2 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த லித்தோட்ரிப்சி கொடுக்கறதுல பிரோஜனம் கிடையாது. ஏன்னா அந்த கல் உடஞ்சாலும் அதில் ஒரு கல் வந்து கீழே குழால அடைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சும்மா இருக்கிற கல்லை வந்து நம்ம உடச்சி விட்டு அது குழா அடைச்சா இன்னும் வலி ஜாஸ்தி இருக்கும். அப்படின்றதுனால முன்னெல்லாம் ஸ்டென்ட் அப்படின்ற ஒரு டியூபை வச்சுக்கிட்டு பெரிய கல்லை உடச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்டென்ட்ன்றது பார்த்தோம்னா நீர்ப்பைக்கும் கிட்னிக்கும் இடையில நம்ம வைக்கிற ஒரு டியூப்.
இது வந்து கல் அடைக்காமல் இருக்கணும், உங்களுக்கு வலி வராமல் இருக்கணும், இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும் நம்ம வைக்கிறது. ஸோ இந்த ஸ்டென்ட் வைக்கிறதே அனஸ்தீஷியா கொடுத்து பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் தான். ஸோ இப்போ நம்ம கிட்னிக்கே டைரெக்டாக கருவியை கொண்டு போயிட்டு லேசர் மூலமாக, நீங்கள் கேட்ட லேசர் சர்ஜரி, லேசர் மூலமாக இந்த கல்லை உடைக்கிற டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு. இந்த ப்ரொசீஜரை RIRS அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஒரு 1-2 சென்டிமீட்டர் அளவுக்கு ஸ்டோன் இருக்குது அப்படின்னா கூட நம்ம யூரின் போகிற பாதை வழியாக, நேச்சுரல் இயற்கையான பாதை வழியாகவே போயிட்டு நம்ம அந்த கருவி கொண்டு லேசரில் கம்ப்ளீட்டாக பொடி பண்ணிவிட்டு நம்ம வரோம். 2 சென்டிமீட்டருக்கு மேலே கல் இருக்கும்போது ஒரே சிட்டிங்கில் இந்த RIRS பண்ண முடியாது. ஃபார் அகெயின் த சேம் ரீசன், நம்ம உடைக்கிறது கம்ப்ளீட்டாக முகத்துக்கு போகிற பவுடர் அளவுக்கு ஃபைனாக உடைச்சா அது யூரினில் வந்துடும். பெரிய பெரிய கல் பாக்கி இருந்தால் அது திரும்ப வந்து அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை 2 தடவை நம்ம இந்த ஆப்ரேஷனை பண்ணி தான் கம்ப்ளீட் கிளியரன்ஸ், அதுதான் அல்டிமேட் கோல். கல் இருக்கக்கூடாது. அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு பெரிய சைஸ் இருக்கும் போது 1 to 2 சிட்டிங்ஸ் வரைக்கும் இந்த RIRS தேவைப்படுது. சில பேர் டாக்டர் நான் எனக்கு ஒரே ஆப்ரேஷன் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துங்கிறாங்க. அவங்களுக்கு சிறுதுளை, அதாவது நம்ம இந்த பேனா ரீஃபில் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கான ஒரு சின்ன கேமராவை ஸ்கின் மூலமாக கிட்னிக்குள்ளே செலுத்தி அங்கேயும் நம்ம லேசர் யூஸ் பண்ணி அந்த கல், அது 2 சென்டிமீட்டர் ஆரம்பிச்சு 5-6 சென்டிமீட்டர் எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் நம்ம அந்த சிறுதுளையில் உடச்சி வெளில எடுத்து கொடுத்துடுறோம். இப்போ நான் சொன்ன இந்த RIRS முறையும் இந்த PCNன்னு சொல்லக்கூடிய இந்த சிறுதுளை, இதில் நம்ம லேசர் யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நம்ம மேக்ஸிமம் பண்ணுறோம். இதுதான் லேசர் சர்ஜரி. ஓகே, இது ஆனால் அடிக்கடி பண்ணலாமா? எத்தனை வாட்டி ஒரு உடம்புக்கு ஒரு அடிக்கடி ஆபரேஷன் பண்ணோன்றது ஒரு as a டாக்டரை எங்களுக்கோ இல்ல பேஷண்டா அவங்களுக்கோ விருப்பப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. என்னதான் இதெல்லாம் எண்டோஸ்கோபி இயற்கையான முறை பண்ணி டே கேர்ல பண்ணாலும் எனி ப்ரொசீஜர் அதுக்கான ஒரு எஃபெக்ட்ஸ் உடம்புல இருக்க தான் போகுது. ஸோ அதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலோ, நாங்கள் சொல்கிற பீரியாடிக் டைமில் செக்அப்க்கு வந்தாலோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நிறைய பேர் நிறைய தண்ணி குடிப்பாங்க. ஒரு தடவை ஸ்டோன் ஆப்ரேஷன் முடிச்சுட்டா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா திரும்ப வராது அப்படின்னு. பட் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு தடவை நமக்கு ஸ்டோன் வருது அப்படின்னா நம்ம லைஃப் டைம்ல திரும்ப வரதுக்கான சான்ஸ் ஆஸ் ஹை as 50% வரைக்கும் இருக்கு அந்த பாடிக்கு. கரெக்ட். ஸோ இன்னுமே கவனமா தான் இருக்கணும். கரெக்ட், நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஸோ அந்த கவனம் தான் இம்பார்ட்டன்ட். கவனம் என்ன பண்றது, அவங்க தண்ணிலாம் நிறைய குடிக்கிறேன்னு இருக்கணும், நம்ம சொல்ற டயட்லாம் ஃபாலோ பண்றவங்களாவே இருப்பாங்க. பட் செக்அப்க்கு வர மாட்டாங்க. ஸோ செக்அப்க்கு வரும்போது இப்போ நம்ம சின்ன சைஸ் ஸ்டோனா இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கலாம். 1 சென்டிமீட்டருக்குள்ள இருக்குன்னா நம்ம பேசினா அந்த லித்தோட்ரிப்சி கொடுக்கலாம். ஸோ ஒரு ஆப்ரேஷனை அவாய்ட் பண்ணலாம். இதெல்லாம் எப்போ தெரியும் நம்மளுக்கு? செக்அப் வரும்போது தான் தெரியும். ஸோ கிட்னி ஸ்டோன் எடுத்தாலும் 6 மாசத்துக்கு ஒருக்க வந்து செக்அப் பண்ணணும். இனிஷியலா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம செக்அப் வர சொல்லுவோம். ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு புதுசாக ஒன்று ஸ்டோன் உருவாகாமல, ஸ்டோன் ஃபார்மேஷன் ரேட் அளவு கம்மியாக தான் இருக்கணும் போது அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி அதை நாங்கள் சொல்லுவோம்மா. இன்னைக்கு இயர்லி ஒன்ஸ் செக்அப்ன்றது கல்லுக்காக மட்டும் இல்லை, ஒரு ஜென்ரல் பாடிக்கு 100% இன்னைக்கு இயர்லி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் நம்ம பண்ணணும். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டாக்டர், இப்போ கிட்னியில் ஸ்டோன் வந்துட்டா அலோபதி மெடிசின் போகணுமா, இல்லைனா மாற்று மருத்துவம் தமிழ் மருத்துவம் போகலாமா? ஒரு கஷாயம் வச்சு குடிக்கிறதோ, இல்லை நேச்சுரலாக நிறைய தண்ணி குடிச்சு அந்த பெயினை பேர் பண்ணிக்கிட்டு கிட்னி ஸ்டோனை வந்து யூரின் பேசேஜில் நார்மலாக வெளியே தள்ளுறது அப்படிங்கிறத கூட நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் டவுட் இருக்கும், இது பண்ணலாமா வேணாமான்னு. பட் அது எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம், அது எப்படி எடுத்துக்கிறது? மெடிசன் அப்படிங்கும்போது அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறது? இப்போ கை வைத்தியம்ன்றது ஒரு நல்ல விஷயம் தான்மா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு நீர் சுருக்கு இருக்குது, ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா ஒரு வாழைத்தண்டு ஜூஸ் கொடுக்கறது, எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசனை புரிஞ்சு பண்ணுறதுல பிரச்சனை கிடையாது. வாழைத்தண்டுன்றது ஒரு டயூரிட்டிக். டயூரிட்டிக்னா என்னென்னா, நம்ம உடம்புல நிறைய நீர் உற்பத்தி பண்ணுற பொருளை டயூரிட்டிக் சொல்லுவோம். ஒரு சில மருந்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ பிபி மெடிசன்ஸ் போடுறவங்க அடிக்கடி யூரின் போடுறத பார்ப்பேன், அது ஒரு டயூரிட்டிக்கும் ஒரு மெடிசனாக கொடுப்பாங்க. வாழைத்தண்டுக்கு அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த வாழைத்தண்டு ஜூஸ், வாழைத்தண்டு பொரியல், பீன்ஸ் தண்ணி நிறைய இருக்கு இல்லையா? அப்புறம் இந்த பொங்கலுக்கு ஒரு செடி வைப்பாங்கல்ல, கண்டிப்பா நிறைய இருக்குமா, நிறைய இருக்கு. ஸோ இப்போ நெருஞ்சி முள் சாறு நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து 5-6 மினிட் கல் டெஃபினட்டாக வந்துடும். அதில் வரக்கூடிய கொஞ்சம் இன்ஃபெக்ஷனோ இதுக்கெல்லாம் இது ஹெல்ப் பண்ணுது, யூரின் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுது, சிம்டமேட்டிக் ரிலீஃப் கொடுக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 2 சென்டிமீட்டர் கல் இருக்கு, இதை நான் கரைச்சிடுறேன், ஏதோ ஒரு ஆல்டர்னேட் மெடிசன் நீங்க சொன்ன எதுவாக வேணா இருக்கட்டும், இதில் நான் கரைச்சிடுறேன்னு ஒரு மெடிசன் கொடுக்கும் போது அது உறுதியாக வேலை செய்ய போறது இல்லை. அந்த பேஷண்ட்ஸ் பல மாசம் கடந்து அதில் தொந்தரவுல அவசியம் பட்டுட்டு சம்டைம்ஸ் அந்த காம்ப்ளிகேஷனோட வரும்போது ஸ்கேன் பார்க்கும்போது அதே அளவு சைஸ் இருக்கு அப்படின்னு வரும்போது அது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட் தான் இதுக்கு தீர்வு அப்படின்னும் போது கல் வந்து உடம்புல கரைஞ்சி அது தன்னால வராதுமா. அதுதான்.
கிட்னில இருந்து இந்த ஸ்டோனை வர வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க வந்து சர்ஜரி அது இதுன்னு சொன்னீங்க. பட் இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா கிட்னியை பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படின்னா என்னென்ன சாப்பிடலாம்? ஓகே, இது வந்து கேட்காத பேஷன்ஸ் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஒரு தடவை ஸ்டோன் வந்துட்டா அவங்களுக்கு அது திரும்ப வரக்கூடாதுன்றதுக்காக தே ரெடி டு சேஞ்ச் த டயட், எப்படி வேணா மாற்றிக்கலான்ற மாதிரி. இதில் ஃபஸ்ட்டு நாங்கள் திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறது ஹைட்ரேஷன் தான். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. ஸோ நம்ம வேண்டிய அளவுக்கு தண்ணி குடிக்கிறது தான் இதுக்கான ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். நிறைய பேர் இன்னைக்கு ஓவர் ஹைட்ரேஷனுக்கு போயிடுறாங்க. 3 லிட்டர் 4 லிட்டர் 5 லிட்டர் தண்ணியெலாம் குடிக்கிறாங்க. உண்மையிலே எப்படி அவ்வளோலாம் குடிக்கிறாங்கன்றது எங்களுக்கே புரியலை. நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 1.5 to 2 லிட்டர் இது குடித்தாலே ஒரு சராசரியாக. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹீட்டில் வேலை பண்ணுறவங்களா இருக்குங்களா, இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் எக்ஸ்ட்ரா குடிச்சிக்கலாம். யூரின் கலரை ஒரு இண்டிகேட்டராக வச்சுக்கோங்க. ஸோ ஹைட்ரேஷன் தான் முக்கியமான விஷயம். ஸோ தண்ணி மட்டுமே குடிக்கணுமான்னு அவசியம் கிடையாது. ஜூசஸ், சிட்ரேட் வந்து ஒரு ஸ்டோனோட ஒரு இன்ஹிபிட்டர். ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸோ சிட்ரஸ் ஜூஸஸோ நிறைய எடுத்துக்கிறது நாங்கள். ஆரஞ்சு, சிட்ரஸ்னும் போது லெமன், ஆரஞ்சு, ஒரு சாத்துக்குடி, இது எல்லாமே வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அவங்க நிறைய எடுத்துக்கலாம். எதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது ஹை சோடியம், அதாவது ஹை சால்ட் வந்து அவாய்ட் பண்ணோம். ஸோ நம்ம டேபிள் சால்ட் மட்டும்தான் நம்மளுக்கு உப்புன்றது கிடையாது. ஊறுகாய், ஜங்க் ஃபுட், இதெல்லாம் ஹை சோடியம் இருக்குது. அதுவும் தான் நம்ம சால்ட்டுன்னு மீன் பண்ணுறோம். இதை ஓரளவுக்கு கம்மி பண்ணிக்கணும். நான் வெஜிடேரியன் எல்லாத்துலேயுமே அதிக அளவில் ஆக்சிலேட் யூரிக் ஆசிட்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஸ்டோன் உள்ளவங்க நான்வெஜ்ஜை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அகைன் எல்லாருமே வெஜிடேரியன் டயட்டை பொறுத்த வரைக்கும் தக்காளி விதை, கீரை, கோஸு, காலிஃப்ளவர் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆக்சிலேட் ஜாஸ்தி இருக்கனால கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். பட் அகெயின் எனக்கே ஒரு பேஷண்ட் வந்து டெய்லி கீரை சாப்பிட்டு அவர் ஸ்டோன் வந்திருக்கதை நம்ம பார்க்குறோம். பட் நம்ம இயல்பா டெய்லி கீரை சாப்பிடுவோமான்னு பார்த்தா நார்மலாக நம்ம மாட்டோம். ஸோ ஒரு மாதத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ சாப்பிட்றதை நான் தவிர்க்கிறது இல்லை. ஸோ ஸ்டோன் ஃபார்மஸாகவே இருந்தாலும் இப்போ நான் சொன்ன இந்த தக்காளியோ கீரையோ ஒரு தக்காளி ரசமோ அது மாதிரி எடுத்துக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. டொமேட்டோ சாலட் நான் எடுக்கிறேன், டெய்லி கீரை சாப்பிட்றத இந்த மாதிரி மட்டும் அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்றது. இப்போ பால் டெய்லி குடிக்கிறது, முட்டை டெய்லி எடுத்துக்கிறதுலாம் சிலருக்கு ஹேபிட்டா இருக்கும். பட் இந்த பால் முட்டை சாப்பிட்றதுக்கும் கிட்னில ஸ்டோன் வரதுக்குமான அந்த ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்குது? நிறைய பேரோட காமன் டவுட்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்டோன் வந்து கால்சியம் ஆக்சலேட், ஸோ கால்சியம் இருக்கு, பாலில் கால்சியம் இருக்கு, ஸோ நான் பால் குடிச்சாலே ஸ்டோன் வருமா அப்படின்றது. ஆக்சுவலாக அது கிடையாது. நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான அளவு கால்சியம் நம்ம மில்க்ல கிடைக்குதுன்னா அதை கண்டிப்பாக எடுத்துக்கணும். இன்ஃபேக்ட் கால்சியம் டெஃபிஷியன்சினால ஸ்டோன்ஸ் உருவாகிறது தான் காமனான இது. அதோட மெட்டபாலிசமே வேற. ஸோ பால் டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். கல் இருக்கிறவங்களும் பால் அட்லீஸ்ட் 1 கிளாஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதில் பிரச்சனை எங்கே வருதுன்னா, பாலை நம்ம பாலாக மட்டும் எடுக்கிறது இல்லை, காஃபி, டீ இது நிறைய எடுக்கிறோம். ஒரு நாளைக்கு 3 கப்பு 4 கப்பு அந்த மாதிரி எடுக்கிறோம். இந்த மாதிரி கெஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுக்கும் போது அது வேற பிரச்சனைனால அது ஸ்டோனுக்கு உருவாகலாம். ஸோ அதனால பால் 1 கிளாஸ் கண்டிப்பாக எடுக்கலாம். காஃபி டீ எக்ஸஸாக எடுக்கிறவங்கள நாங்கள் கட் ஷார்ட் பண்ணிக்க சொல்லுவோம். முட்டை வந்து மோர் தென் ஸ்டோன். இப்போ இன்னைக்கு வந்து நிறைய பேர் பாடி பில்டிங், அதுக்கு வந்து நான் 8 முட்டை எடுக்கிறேன் 10 முட்டை எடுக்கிறேன் அப்படின்ற கான்செப்ட் நிறைய பேர் எக்ஸ் இன்டேக் எடுக்கிறாங்க. உடம்புக்கு ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஹெல்த்தியான உடம்புக்கு மசில் மாஸுக்கு ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு பின்னாடியும் ஒரு சயின்ஸ் இருக்குது. ஒரு ஆவரேஜ் அடல்ட்டுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80 kg அடல்ட் இருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு 80 கிராம்ஸ் அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அந்த ப்ரோட்டீன்ஸ் நம்ம இயல்பான ஃபுட்டுலேயும் ஒரு சில கவரேஜ் அதில் வந்துடும். அதுக்கு மீறியான இது வந்து நம்ம எக்ஸ்லேயோ இல்லை ஃபோக்கஸ்ட் சோர்சஸ் மூலமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த எக்ஸஸ் நம்ம தாண்டும் போது அது கிட்னிஸை பாதிக்குது. அதுக்கு உண்டான அளவுக்கு தண்ணி குடிக்கணும். ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் எப்படி எக்ஸ்கிரீட் ஆகுது உடம்புல, கிட்னி மூலமாக தான் ஃபில்டராக எக்ஸ்கிரீட் ஆகுது. ஸோ அதுக்கு உண்டான தண்ணி நம்ம குடிக்கல அப்படின்னா அந்த லோடு கிட்னிக்கு போகுது. ஸோ அதால் வந்து யூரின்ல ப்ரோட்டீன்ஸ் வர ஆரம்பிக்குது. அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் கிட்னி டேமேஜ்க்கான அறிகுறி. அது நம்மளுக்கு தெரியாது, யூரின் டெஸ்ட் எடுத்தால் தான் தெரியும். ஸோ யூரின்ல ப்ரோட்டீன் வருது அப்படின்னாலே யுவர் கிட்னிஸ் ஆர் அண்டர் ஸ்ட்ரெஸ், கிட்னியில் ஏதோ பிரச்சனை இருக்குன்றது அர்த்தம். ஸோ இப்போ நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்னா, நம்ம ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவைன்றதை பார்க்கணும். அதை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோடு எடுத்துக்கணும். அதுக்கான அவுட்புட், இப்போ நம்ம எக்ஸசைஸ் நிறைய பண்ணுறோம், ஒரு பாடி பில்டிங்காக இருக்கும் அப்படின்னா அதுக்கு உண்டான அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு உண்டான வாட்டர் இன்டேக் முக்கியமாக எடுத்துக்கணும். பீரியாடிக்காக நம்ம யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி நம்மளோட கிட்னிஸ் நல்லா இருக்கா, கிரியாட்டின் அளவு பிளட்ல நல்லா இருக்கா, இதெல்லாம் செக்அப் பண்ணிக்கணும். ஸோ முட்டை எடுக்கல பிரச்சனை இல்லை. ஒரு 1 or 2 eggs as a பார்ட் ஆஃப் நார்மல் டயட் ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ்க்காக இருக்க தப்பு இல்லை. நிறைய எடுக்கும் போது அதுக்கு தேவை, அதுக்கு உண்டான ப்ரிகாஷன் நம்ம எடுத்துக்கிறோமான்ற அண்டர்ஸ்டாண்டிங்கோடு எடுத்துக்கணும்.
ஓகே, புரோட்டீன் வேணும்னு அதே அதிக அளவா எடுத்துக்கும் போது அது வேற கரெக்ட். ஏன்னா நம்ம ஆப்ஷன். முட்டையும் நிறைய எடுக்கிறோம், மீட் நிறைய எடுப்பாங்க, கூடவே புரோட்டீன் பவுடர்ஸும் குடிப்பாங்க, ப்ளஸ் நம்மளுக்கு ரெகுலர் டயட்லயும் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. ஸோ இதோட அளவு நம்ம பார்க்கணும். அது நான் சொன்ன அந்த 1 கிராம் per பாடி வெயிட் மேல ஜாஸ்தி போகுது அப்படின்னும் போது இட் இஸ் ஸ்ட்ரெஸ் ஆன் த கிட்னிஸ். அந்த புரோட்டீனே கல்லா மாறிடும் இல்லையா? கல்லா மாறுது ஒரு பக்கம். கண்டிப்பா இது மாதிரி எடுக்கும்போது ஸ்டோன் ஃபார்மேஷன் ஜாஸ்தியா இருக்கும், கிட்னிஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ கிட்னியை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு A to Z கிட்னி பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ், ஃபுட் எல்லாமே விஷயமே ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ மேம்.